வணக்கம் நண்பர்களே, நாம் என்ன பார்க்க போகிறோம்னா புரட்சி கலைஞர் பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்தின் இளைய மகனான சண்முக பாண்டியன் நடித்துள்ள படைத்தலைவன் படத்தோட வசூல் விவரம் தான் பார்க்க போகிறோம். 22வது நாளான வசூல் விவரம் வந்து விட்டுருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் பூசினா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க சண்முக பாண்டியன் வசூல் விவரத்துக்குள்ளே போகலாம். அன்பு இயக்கத்தில் யாமினி சந்தர், முனிஷ்காந்த் மற்றும் கருடராமர், சண்முக பாண்டியன் முக்கியமான வேடத்தில் தோற்றத்தில் வந்து விஜயகாந்த் இவங்க எல்லாமே வந்து ஒரு சிறப்பான நடிப்பை வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து இன்ன வரைக்கும் வந்து நல்ல பேர் வந்து எடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த படத்தில் வந்து என்ன சொல்லணும்னா, இது வந்து ஒடிசா மாநிலத்தில் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தான் இந்த படம் வந்து எடுத்துருக்குறாங்க. இதில் வந்து மெயினாக என்னென்னா, மற்ற படங்கள்லாம் வந்து அனிமல்ஸில் வந்து எடிட்டிங் இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து நேச்சுரலாக வந்து அனிமல்ஸோட யானையோட வந்து வாழ்ந்துருக்கிறார் சண்முக பாண்டியன். அவரும் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அவர் செய்கிற லூட்டி, அங்கே நடக்கிற வந்து ஒரு ஃபீலிங், ஆக்ஷன் சீனு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து சூப்பராக கொடுத்துருக்குறாரு. அது இந்த படத்தில் முக்கால்வாசி பக்க பலம் என்ன சொல்லப்போனால், இந்த படம் வெற்றியடைய காரணமே வந்து பொன்மன செல்வன் உள்ள விஜயகாந்தோட அந்த பாட்டுன்னு தான் சொல்ல முடியும். நீ பொட்டு வச்ச அந்த தங்கா குடம் அப்படிங்கிற அந்த சீனை, ஆக்ஷன் சீனை, அவர் போடுற ஃபைட்டு, இதுவே வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பலத்தை வந்து கொடுத்துச்சு. ட்ரெய்லர் வந்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் இந்த படத்தை வந்து எப்போ கூட ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருந்துச்சு. பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் மீறி தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆகி இந்த படம் இன்ன வரைக்கும் வந்து நல்ல வசூல் வந்து படிக்குது. இது வரைக்கும் வந்து 18 கோடி வந்து வசூல் அடித்த இந்த படம் வந்து இப்போ வந்து 18.14 லட்சம் வந்து வசூல் வந்து சாதனை வந்து படிச்சிருக்குது. இன்ன வரைக்கும் வந்து எத்தனை படங்கள் வந்தால் கூட அத்தனை படங்களே வந்து மீறி இந்த படம் வந்து இன்ன வரைக்கும் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த படம் வந்து 100 நாளைக்கு மேலே வந்து ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் தோற்றத்தில் அவர் வர்ற காட்சியும் வந்து மிக சிறப்பான அருமையாக வந்திருக்கு. ரசிகர்களுக்கு வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்தே வந்து நேரில் பார்த்த அளவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்தோட மகன் வந்து அப்படியே வந்து நேச்சுரலாக வந்து விஜயகாந்த் மாதிரியே இருப்பார். அந்தளவுக்கு வந்து அவரோட கண் பார்வையும், மிரட்டுறது, அந்த ஆக்ஷன் இருக்குது, சென்டிமெண்ட் எல்லாமே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்கிறாரு. தொடர்ந்து வந்து இந்த படம் வந்து கருடராமர் வந்து நடிச்சிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுன்னு சொல்ல முடியும். கருடராமர் வந்து கேஜிஎஃப்ல இருந்து நல்ல ஃபேமஸ் ஆனவர். ஆனால் அவர் வந்து இதில் வந்து வில்லன் தோட்டத்தில் வந்து நல்ல மிரட்டி எடுத்துருக்கிறாரு. இதில் வந்து பழி வாங்குறது, இந்த மாதிரி பழி கொடுக்கறது, இந்த மாதிரி இது வந்து ஒரு மூட நம்பிக்கையை வச்சு தான் அந்த படத்தை வந்து எடுத்துருக்குறாங்க. இது வந்து உண்மையாக வந்து ஒடிசா மாநிலத்தில் வந்து நடந்திருக்குது. அதை வந்து அப்படியே வந்து கதையாக வந்து அன்பு வந்து எடுத்துருக்கிறாரு. ஓகே, இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்காதவங்க ஃபேமிலியோடு போய் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக போட்டுக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.